வாக்கு திருட்டு தமிழ்நாட்டிற்கு புதிய ஆபத்து. எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற போர்வையில் தமிழ்நாட்டில் பல போலி வாக்குகளை உருவாக்கவும் பலரின் வாக்குகளை திருடவும் சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்தபோது பல லட்சம் மக்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினர். மேலும் பல போலியான வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தும் அநீதி இழைக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் பலரது வீட்டு எண்கள் பூஜ்ஜியமாகவும் பெயருக்கு பதிலாக அர்த்தமில்லாத சில ஆங்கில வார்த்தைகள் இருப்பதையும் தரவுகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டினார். இதன் தொடர்ச்சியாக நவம்பர் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையம். எஸ்ஐஆர் என்ற சதி வலையில் தமிழ்நாடு சிக்காமல் இருக்கவும் வாக்கு திருட்டில் இருந்து தமிழ்நாட்டை காக்கவும் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து வாக்கு திருட்டுக்கு எதிராக போராடி ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க களத்தில் முன் நிற்கிறார் சமூக நீதி நாயகர். நம் வாக்குகள் திருடப்படாமலும் போலி வாக்காளர்கள் உருவாகாமலும் தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் கரம் கோர்த்து எஸ்ஐஆருக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.